குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலிலே சம்பத் நகர்ல இருக்கிற இந்த முக்கியமான சாலைக்கு நம்முடைய தியாகி குமரனுடைய பெயர் வைப்பதற்காக அவரே ஆலோசனை தெரிவித்து அந்த பெயர் பலகையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் திறந்து வைத்தார்கள். எனவே தியாகி குமரனுடைய பெயரில் இந்த சாலை, முக்கியமான சாலை, மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகம், நீதிமன்றம், இப்படி மிக முக்கியமான ஒரு சாலையாக இருக்கிற இந்த சாலைக்கு தியாகி குமரனுடைய பெயரை தளபதி அவர்கள் வைத்து திறந்து வைத்தார்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே. அதற்கு பின்னாலே தியாகி குமரன் அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவருக்கு நேரடியாக வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை ஏற்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக எங்களை அழைத்து அதற்கான ஏற்பாட்டு செய்யுங்கள், எல்லாம் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த சிலைகள் அமைக்கப்பட வேண்டும், அதற்காக என்னென்ன அனுமதி தேவையோ அந்த அனுமதி எல்லாம் அரசனுடைய சார்பாக கொடுப்பதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னாலே தியாகி குமரனுடைய சிலையை நாங்கள் தயார் செய்து அந்த சிலையை, அந்த படத்தை கூட மாண்பு முதலமைச்சரிடத்திலே காட்டி அவர் சொன்ன கருத்து, இது சம்பந்தமாக அவருடைய வாரிசுகளோ அல்லது அவர்களுக்கு தெரிந்தவர்களோ இருந்தால் அவரிடத்திலே காட்டி அதையும் திருத்தி அதற்கு பின்னாலே அந்த சிலையை செய்து வையுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே அவர்களோடும் பேசித்தான் இந்த சிலை தயார் செய்து இன்றைக்கு சம்பத் நகரிலே இருக்கிற இந்த பூங்காவிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மதிப்புக்குரிய சொல்லின் செல்வர் அன்பிற்குரிய அண்ணன் ஏவிகே சம்பத் அவருடைய சிலை, அந்த சிலை உங்களுக்கு தெரியும், ஜிஹெச் ரவுண்டானாகிட்ட ஒரு மார்பளவு சிலையாக அது இருக்கிறது, சிறிய சிலையாக இருக்கிறது. அது 1981 திறக்கப்பட்டது. எனவே அதற்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை சொல்லி முழு உருவ சிலையாக, வெங்கல சிலையாக வைக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லி அந்த அனுமதியும் அவர்கள் கொடுத்தார்கள். இப்பொழுது அந்த சிலையும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலத்துல பன்னீர்செல்வம் பார்க்கிலே பேரறிஞர் அண்ணா சிலையும் தந்தை பெரியாருடைய சிலையும் மிக ஒரு மோசமான நிலையிலே இருந்ததை உள்ளே எடுத்து வைப்பதற்காக எங்களுக்கு ஆலோசனை தெரிவித்து அன்றைக்கும் இதே போல்தான் எங்களுக்கு சொன்னார்கள், அரசுடைய அனுமதி என்னென்ன தேவையோ அதையெல்லாம் வாங்கித்தான் நீங்கள் அங்கே வைக்க வேண்டும் என்ற ஆலோசனையை எங்களுக்கு சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் கீழே ஒரு நூலகத்தை அமையுங்கள், சும்மா ஒரு பெடஸ்டல் மட்டும் கட்டி வைக்கிறதுங்கிறதுல பிரயோஜனம் இல்லை, கீழே ஒரு நூலகம் சிறப்பாக அமையுங்கள், அந்த நூலகம் கூட ஒரு பொதுவான நூலகமாக இல்லாமல் போட்டித் தேர்வுக்காக மாணவ மாணவிகள் படிக்கிற அந்த நூலகமாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார்கள். இது அவர் சொன்னது எதிர்க்கட்சியாக இருக்கிற நேரத்திலே அவர் சொன்னார்கள். அதற்கேற்ப நாங்கள் அனைத்து அனுமதியும் பெற்று அந்த நூலகத்தை அங்கே அமைத்தோம். அந்த நூலகத்திலே பல நூறு குழந்தைகள் வந்து படித்தார்கள். அவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நாங்கள் செய்து கொடுத்தோம். வாரம் ஒரு முறை நாங்கள் அவர்களை போய் சந்திப்போம். அங்க ஒரு நோட்டு போட்டிருந்தோம், அந்த நோட்டில் எழுதி வைப்பாங்க என்னென்ன புத்தகம் கூடுதலாக தேவை என்று. அதையெல்லாம் ஒவ்வொரு வாரமும் வாங்கி கொடுத்தோம். அது மட்டும் அல்லாமல் அவர்கள் கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் வெப்பமாக இருக்கிறது என்று தெரிவித்தார்கள். எனவே அதற்கு நாங்கள் ஏசி போட்டு கொடுத்தோம். இதெல்லாம் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுதே இது நடந்தது. அதே போல அவர்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதி உள்ளே வேண்டும் என்று கேட்டார்கள், அதை செய்து கொடுத்தோம். எனவே எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுதே தலைவர் அவர்கள் இந்த குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக அக்கறையை காட்டினார்கள். இன்றைக்கு கூட உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவரிடத்திலே சொல்லி
ஒவ்வொரு தொகுதியிலையும் நூலகம் அமைப்பதற்காக ஏற்பாடு செய்து இப்பொழுது நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் அந்த ஏற்பாடையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் இந்த சிலை அங்கே நம்முடைய சம்பத் நகரிலே இந்த பூங்காவிலே அமைக்கிற பொழுது கீழே லைப்ரரி வருகிறதா, அது என்ன அளவு என்றெல்லாம் கேட்டார்கள். அதையெல்லாம் நாங்கள் ஒரு டிராயிங் போட்டு அவரிடத்துல கொடுத்தோம். எனவே புத்தகங்களை வாங்கி வையுங்கள் என்று சொல்லி அவருக்கு வந்து இருக்க புத்தகங்களை அறிவாலயத்தில் இருந்து எங்களுக்கு கொடுத்தார்கள். அந்த புத்தகம் எல்லாம் இங்கே வைத்திருக்கிறோம். எனவே நாங்கள் வேண்டுகோளாக முதலமைச்சர் அவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது மாணவ மாணவிகள் முழுமையாக இதை வந்து பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இது ஒரு அமைதியான இடமாக இருக்கிறது. இங்கே வேற யாரும் கூட்டம் வருவதில்லை. இந்த பூங்காவை முழுமையாக அவர்கள் போட்டித் தேர்வுக்காக படிக்கிற மாணவ மாணவிகள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல இந்த நூலகத்திற்கு தலைவர் அவர்கள் சொல்லித்தான், முதலமைச்சர் அவர்கள் சொல்லித்தான் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயரிலே பெருந்தலைவர் காமராஜர் நூலகம் என்று நாங்கள் வைத்திருக்கிறோம். எனவே அந்த வகையிலே பார்க்கிற பொழுது இது சம்பத் நகர் என்று வந்து விடுகிறது, தியாகி குமரனுடைய சாலை என்று வந்து விடுகிறது. அதே போல பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரிலே ஒரு நூலகம், இப்படி பல்வேறு விதமாக இருக்கிற தலைவர்களை மதிக்கிற வகையிலே அவர்களுக்கு பெரிய மரியாதை செய்கிற வகையிலே முதலமைச்சர் அவர்கள் இந்த அனுமதி எல்லாம் எங்களுக்கு கொடுத்து அந்த பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த பணிகளை செய்வதற்காக எங்களுக்கு கூட இருந்து அவ்வளவு சிறப்பாக இந்த பணிகளை செய்து கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு வந்து கலந்து கொண்டு இந்த திறப்பு விழாவை மிகப்பெரிய அளவிலே சிறப்பித்திருக்கிற அத்தனை பொதுமக்களுக்கும், பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள், பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அத்தனை பேரும் வந்திருந்தார்கள். எனவே அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அந்த போட்டித் தேர்வுக்காக படிக்கிற புத்தகங்கள் ஒரு 200 புத்தகங்கள் வரை எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அவர்கள் பட்டியலை எங்களுக்கு கொடுக்கிற பொழுது அந்த புத்தகங்கள் எவ்வளவு கூடுதலாக வேண்டுமோ அதையெல்லாம் வாங்கி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். மற்ற புத்தகங்கள் இங்கே வைக்கவில்லை. காரணம், வேறு யாரும் இங்கே படிக்க வரக்கூடாது. அந்த போட்டித் தேர்வுக்காக போகிற மாணவ மாணவிகள் மட்டும்தான் இதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த புத்தகத்தோடு நிறுத்துகிறோம். எனவே அவர்கள் வந்து படிக்கிற பொழுது எங்களுக்கு அவர்கள் சொல்லுவார்கள் என்னென்ன புத்தகம் தேவை என்று, அதையெல்லாம் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அது முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு போயிருக்கிறது. கண்டிப்பாக அது நடப்பதற்கான ஏற்பாடு முழுமையாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது அந்த தீரன் சின்னமலை அவருடைய வாரிசுகளோடு நாங்கள் விவாதித்து அவர்கள் என்ன கருத்தை சொல்லுகிறார்களோ அந்த அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில மிக விரைவாக அந்த பணியும் நடக்க இருக்கிறது. மிக விரைவாக அது மிக விரைவாக அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால வந்து வேலையை வந்து சீக்கிரமா ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிச்சு அதை செஞ்சு முடிக்க போறோம்.